அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் கூட கடந்த வாரத்துல நம்ம இயேசுவினுடைய சிலுவையில் சொன்ன 3ஆம் வார்த்தையிலே இருந்து கற்றுக்கொண்ட அந்த சத்தியமாகிய எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே நாம் இழந்து போன உறவுகளை எப்படி அவர் திரும்பவும் உண்டாக்குகிறார், எப்படி நமக்குள்ளே இருக்கிற பிரிவினை பகைமையை நீக்கி எப்படி ஒருவருக்கொருவர் ஒப்புரவாகும்படி செய்கிறார் என்ற சத்தியத்தை இந்த வாரமும் நாம் தொடர போகிறோம். நாம் வாசிக்கலாம். தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 22க்கு இந்த நாளிலே நாம் செல்ல போகிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 22 ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். ஏசாயா 53 கடந்த மாதத்திலே நாம் ஏசாயா 53 இயேசுவினுடைய சிலுவை பாடுகள் குறித்து அதிகமாக தியானித்தோம். ஏனென்றால் ஏசாயா 53 இயேசு சிலுவையில பட்ட பாடுகளை குறித்த ஒரு தீர்க்க தரிசன ஒரு அதிகாரமாக என்ன செய்கிறது இருக்கிறது. இயேசு எப்படியெல்லாம் நமக்காக சிலுவையில பாடுபட்டார் என்பதை ஏசாயா இயேசு சிலுவையில பாடுபடுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவ்வளவு துல்லியமாக என்ன செய்திருக்கிறார், தீர்க்க தரிசனமாக அறிவித்திருந்தார். அதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை குறித்த இன்னொரு ஒரு மாபெரும் தீர்க்க தரிசன அதிகாரம், அதுதான் லூக்கா 22. பாருங்க, இந்த அதிகாரம் இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை குறித்த அதிகாரம் என்று எப்படி நமக்கு தெரியும்? பாருங்க, முதலாவது 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? இயேசு சிலுவையிலே சொன்ன 4வது வார்த்தையைத்தான் இங்கே சங்கீதம் 22:1 என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசு இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தையை தான் இயேசு சிலுவையில 4வது வார்த்தையாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போ இதுல இருந்து என்ன தெரிகிறது, இந்த சங்கீதம் 22 இது இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை குறித்த ஒரு சங்கீதம். பாருங்க, இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், ஏசாயா 53 இயேசுவினுடைய சிலுவை பாடுகள் படுவதற்கு முன்பாக 700 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. இந்த சங்கீதம் இது ஒரு தாவீதின் சங்கீதம். பாருங்க, இந்த சங்கீதம் இயேசுவினுடைய சிலுவை பாடுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இயேசு சிலுவையில படப்போகிற பாடுகளை அவ்வளவு துல்லியமாக சங்கீதக்காரனாகிய தாவீது இதை ஒரு பாடலாக என்ன செய்திருக்கிறார், பாடியிருக்கிறார். பாருங்க, ஆச்சரியமான ஒரு 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 சத்தியம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு மெய்யான தேவன் என்பதற்கு இந்த வசனங்கள் சாட்சியாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன். பாருங்க, இதே சங்கீதம் 22 இப்போ 17வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 16வது வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எப்படி இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதற்கு இந்த வசனங்களே எப்படி ஒரு சாட்சியா இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். பாருங்க,
தாவீது அவருடைய நாட்கள்ல, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிட்டத்தட்ட 1000 அந்த ஆண்டு காலங்களிலே அவர் வாழ்ந்தவர். அப்போ இயேசுவினுடைய சிலுவை பாடுகளுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னவென்றால், தாவீதின் நாட்களிலே சிலுவை மரணம் என்ற ஒரு 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 காரியமே அன்றைய சமுதாயத்திலே கிடையாது. அன்றைக்கு உள்ள எந்த ராஜ்யத்திலுமே கிடையாது. அதாவது ஒரு குற்றவாளிக்கு ஒரு சிலுவை மரணத்தின் மூலம், அதுவும் ஆணிகளால் அடிக்கப்பட்டு இப்படியாக மரண தண்டனை நிறைவேற்றுகிற ஒரு முறை தாவீதின் நாட்கள்ல உள்ள எந்த ராஜ்யங்களிலுமே கிடையாது. ஆனால் தாவீது பரிசுத்த ஆவியினால் அவர் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் பாருங்க. சிலுவை மரணத்தை குறித்து சொல்லுகிறார். இயேசு எப்படி சிலுவையிலே அவருடைய கைகளும் கால்களும் உருவ குத்தப்படும், ஆணியினால் எப்படி உருவ குத்தப்படும் என்பதை அவ்வளவு துல்லியமாக ஆவியானவரால் தீர்க்க தரிசனமாக சிலுவை பாடுகள் இயேசு படுவதற்கு முன்பாக கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறார் பாருங்க. இந்த வசனமே இயேசு சிலுவையில் அவர் அறையப்பட்ட அந்த சத்தியத்தை அவ்வளவு துல்லியமா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது? இன்றைக்கு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்க நினைக்கலாம், மெய்யாவே இயேசுதான் மெய்யான தேவனா, நான் அவரை நம்பி வரலாமா அப்படின்னு சொல்லி உங்க இருதயத்துல ஒரு கேள்வி வரலாம். தேவ பிள்ளைகளே, இயேசு சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு துல்லியமா அதை குறித்து ஆவியானவர் தீர்க்க தரிசனமாக வேதத்திலே தாவீதின் மூலம் அதை வேதத்தில் எழுதி வைப்பார் என்றால், அந்த அளவுக்கு இயேசுவினுடைய சிலுவை பாடுகளினுடைய அந்த சின்ன சின்ன டீட்டெயில் கூட, சின்ன சின்ன விவரம் கூட ஆவியானவர் அவ்வளவு தெளிவா அங்க சொல்லியிருப்பார் என்றால், நான் கேட்கிறேன், இன்றைக்கு நீங்க சென்று கொண்டிருக்கிற அந்த பிரச்சனை கர்த்தருக்கு புதுசுன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் அதை அறியாம இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நீங்க கடந்து போய்கிட்டு இருக்க எல்லா சூழ்நிலையும் தெரியும். அதனாலதான் இயேசுவை உங்கள் பாவத்திற்காக பாருங்க தேவன் ஒப்பு கொடுத்தார். நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க விடுதலை ஆகணும்னு சொல்லிதான் இயேசுவை தேவன் இவ்வளவு பாடுபடுபடி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, ஆதலால் இந்த நாளிலே நீங்க தைரியமா இயேசுவினிடத்தில் என்ன செய்யலாம்? திரும்பலாம். தைரியமா இயேசுவை நீங்க நம்பி பின்பற்றி வரலாம். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. இப்போ நம்ம இன்றைய செய்தியின் சத்தியத்தை இப்போ பார்ப்போம் பாருங்க. என்ன பார்த்து வருகிறோம்? கடந்த வாரத்தில் இயேசுனுடைய அந்த 3வது வார்த்தையில பார்த்தோம். எப்படி பாருங்க, இயேசு சிலுவையில மரித்த பிறகு உயிர் தெழுந்து அவர் பரலோகத்துக்கு செல்ல போகிறார். அப்போ அவருடைய தாயார் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் சிலுவைக்கு பக்கத்துல. அப்போ தன்னுடைய தாயாரை பாருங்க, இயேசு தம்முடைய அன்பின் சீசனாகிய யோவானுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து பாருங்க, அது மூலம் அங்கே ஒரு புதிய உறவு என்ன செய்கிறது? உண்டாகிறதை பார்க்கிறோம். ஒரு உறவு இயேசு அங்கே உண்டாக்குகிறார். இதுல இருந்து இயேசு சிலுவையில அவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தது என்னது? வாழ்க்கையிலே நாம் பாவத்தின் நிமித்தம் அநேக உறவுகளை இழந்து போனோம். முதலாவது தேவனோடு இருக்கிற உறவை இழந்து போனோம். அடுத்தது மனுஷர் மத்தியிலே இருக்கிற உறவுகளை இழந்து போனோம். மனுஷர் மத்தியில இருக்கிற உறவுகளிலே பகை, பிரிவினை, இப்படி பல காரியங்கள் என்ன செய்கிறது? நம்மை பிரித்து வைத்திருக்கிறது. ஆனா கடந்த வாரத்துல பார்த்த எப்படி இயேசு சிலுவையில நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கினது மாத்திரமல்ல, தேவனோடு இப்போ நாம அவருடைய பிள்ளைகளாகும் அந்த உறவை அவர் நமக்கு தந்தது மட்டும் இல்ல, மனுஷர் மத்தியில இருக்கிற அந்த உறவின் பகை, பிரிவினையை இயேசு எப்படி நீக்கி நம்ம எப்படி கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாக்குகிறார் என்ற சத்தியத்தை பார்த்தோம். இன்றைக்கு அதை அந்த அந்த பகையை, நமக்குள்ளே இருக்கிற
சக மனுஷரோடு இருக்கிற உறவுல இருக்கிற பகை பிரிவினையை அகற்ற இயேசு எந்த அளவுக்கு பாடுபட்டார் என்பதை கொஞ்சம் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போகிறோம். பாருங்க, இயேசு எப்படி அந்த பகையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்ப்போம். பாருங்க, வாசிக்கலாம் அந்த சங்கீதம் 22. இப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். அடுத்த வசனம், என்னை பார்க்கிறவர்கள் எல்லோரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் வாசிக்கிற இந்த வசனங்கள் சங்கீதம் 22, 7, 8 வசனங்கள் அப்படியே இயேசுவினுடைய சிலுவை பாடலிலே நிறைவேறுகிறதை நாம் மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே அப்படியே என்ன செய்கிற வாசிக்கிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால், மத்தேயு 27ஆம் அதிகாரத்திலே மத்தேயு 27 பார்த்தீர்கள் என்றால், பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே இது அப்படியே நிறைவேறுகிறது. 39வது வசனத்திலிருந்து நாம் 44வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம் என்றால், இங்கே சங்கீதம் 22 சொல்லப்பட்ட வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்கலாம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்க அப்படியே நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாருங்க எந்த அளவுக்கு என்ன. இப்ப நம்ம எதை பத்தி பார்த்து வருகிறோம்? மனுஷர் மத்தியில இருக்கிற பிரிவினை, பகை, அதையெல்லாம் இயேசு என்ன செய்கிறார்? சிலுவை பாடுகள் மூலம் அகற்றி இப்ப நாம் சக மனுஷரோடு ஒப்புரவாறதுக்கு வழியை என்ன செய்கிறார்? திறக்கிறார். இப்போ யாரையும் நேசிக்கும் அன்பின் வாழ்க்கையை நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். அது எப்படி உண்டாயிற்று பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இயேசு சிலுவையிலே இந்த மனுஷனுடைய பொல்லாத இருதயத்திலிருந்து பிறக்கிற அந்த பகையை அவர் தன்மேல் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். பாருங்க, மனுஷர் இன்னொன்று மனுஷனை நிந்திக்கிறது, அவமானப்படுத்துறது, அற்பமாய் எண்ணுகிறது, இந்த நிந்தைகளை இயேசு சிலுவையிலே தன்மேல் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறாராம் பாருங்க. இங்க வேதம் சங்கீதம் 22:6 போட்டிருக்கு, நான் ஒரு புழு. பாருங்கள் தேவ பிள்ளைகளை, பரிசுத்த தேவனுடைய குமாரன் சிலுவையிலே ஒரு மனுஷனாய் கூட இல்லை, அதுக்கு ரொம்ப கீழா ஒரு புழுவை போல அந்த அளவுக்கு மனுஷனால் அவமதிக்கப்பட்டு நிந்திக்கப்படுகிற அந்த மிகப்பெரிய அவமானத்தை இயேசு சிலுவையில் என்ன செய்கிறார்? சுமக்கிறார். பாருங்க, ஒரு புழுவை யாரும் பார்த்தா என்ன செய்ய மாட்டாங்க? மதிக்க மாட்டாங்க. உடனே அதை மிதிச்சு ஒன்று அதை கொண்டு போடுவாங்க, அல்லது தூக்கி தூர போட்டுருவாங்க. புழுவை பார்த்து யாரும் அதை பார்த்து யாரும் ரசிக்க மாட்டாங்க. அப்போ யோசித்து பாருங்க, அந்த அளவுக்கு இயேசு சிலுவையிலே பாருங்க தன்னைத்தான் என்ன செய்கிறார்? தாழ்த்துகிறார். சொல்றார் பாருங்க, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த நானும் ஒரு புழு அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. இந்த வார்த்தையினுடைய இந்த வார்த்தைக்குள்ளே மறைந்து கிடக்கிற ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த புழு அப்படின்னு சொல்லப்படுற இந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட எபிரேய வார்த்தையிலிருந்து என்ன செய்கிறது? வருகிறது.
அந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போது என்ன அர்த்தம் புரிந்து கொள்கிறோம் பாருங்கள். வேதத்தின் பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே இந்த சிவப்பு நிற சாயம் அதை எடுப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட புழுல இருந்து அதை என்ன செய்வாங்களா, எடுப்பாங்களா. அதை குறிக்கிற வார்த்தை தான் இந்த புழு அப்படிங்கிற வார்த்தை பாருங்க. அப்போ சிவப்புங்கிறது எதை குறிக்குது? ரத்தத்தை செய்கிறது குறிக்கிறது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஒரு புழுவை போல அங்கே சிலுவையில எண்ணப்பட்டாருன்னு சொல்லும் போது அது எதை பற்றி பேசுகிறது? இயேசுவினுடைய சரீரம் மனுஷர் மத்தியில இருக்கிற அந்த பிரிவினை அகற்றுவதற்கு இயேசுவின் சரீரம் அங்கே பிற்கப்பட்டு பாருங்க, அங்கே ரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் மனுஷனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த பகை, அந்த அற்பமா எண்ணுகிற அந்த நிந்தனையின், பிறரை நிந்தையாய் நினைக்கிற வாழ்க்கை, அற்பமாய் எண்ணுகிற அந்த அந்த பகை உணர்வு, அதையெல்லாம் மாற்றும்படிக்கு தான் இயேசு பாருங்க அங்கே ஒரு புழுவை போல அவர் நசுக்கப்பட்டு அவருக்குள்ள இருந்து புறப்பட்ட அந்த ரத்தம் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற பகையை என்ன செய்கிறது? நீக்குகிறது. பாருங்க, இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த புழு என்று சொல்லப்படுற அந்த எபிரேய வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த வார்த்தை மோசேயின் ஆசரிப்பு கூடாரத்துல பாருங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குகிற அந்த கர்டன் அதுல பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த ஆசரிப்பு கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் மற்றும் பாருங்க பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற அந்த பெரிய தொங்கு திரையில அதுல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. மற்றும் ஆசாரியர்கள் அணிந்த உடையிலையும் பாருங்க இந்த வார்த்தை என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்க, வாசிக்க கேட்கலாம். பாருங்க, யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, யாத்திராகமம் 26:1. மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இள நீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல்னு வருது பார்த்தீங்களா, அது அந்த புழு என்று சொல்லப்படுற அந்த எபிரேய வார்த்தை. அங்கே சங்கீத 22 பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே வார்த்தை தான் இங்கேயும் என்ன செய்யப்பட்டிருக்கு? பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, ஆசரிப்பு கூடாரங்கிறது அது எதை குறிக்குது? தேவன் வாசமாயிருக்கும் ஸ்தலத்தை குறிக்கிறது. அங்கே பலிபீடம் இருந்தது, ரத்தம் என்ன செய்யப்பட்டது? சிந்தப்பட்டது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே உள்ள அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த தொங்கு திரையிலே இந்த சிவப்பு நூல் பயன்படுத்தப்பட்டது. ஆசாரியனுடைய உடையிலே அந்த சிவப்பு நூல் பயன்படுத்தப்பட்டது. எல்லாம் இந்த வார்த்தை தான் என்ன செய்கிறது? வருகிறது. பாருங்க, அது மட்டும் இல்ல, இந்த வார்த்தை, இதே எபிரேய வார்த்தை இன்னொரு இடத்துலயும் பயன்படுத்தப்படுது. இப்போ ஏசாயா பாருங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பாருங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்க இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று அந்த வார்த்தை இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் என்று வருகிறது அல்லவா? அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த எபிரேய வார்த்தையும் அங்கே சங்கீத 22:6 புழு என்ற இடத்துல பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தையும் ஒரே வார்த்தை. பாருங்க, அதை எபிரேயத்திலே டோலா, TOLA என்று சொல்லுகிறார்கள். அப்போ யோசித்து பாருங்க, அங்கே இயேசு நானோ ஒரு புழு என்று சொல்லும் போது அங்கே எதை பத்தி பேசுகிறாரு பாருங்க. எங்கே பாவத்தை இந்த இடத்துல ஏசாயா 1:18 பாவத்தை குறிப்பதற்காக அந்த
எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே சிவப்பு நூலை குறிக்கிற ரத்தாம்பர சிவப்பு நூலை குறிக்கிற அந்த இடத்துக்கு பாருங்க அந்த எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ பாருங்க சங்கீதம் 22:6 அது அதே அந்த டோலா என்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தையெல்லாம் சேர்த்து போட்டு நாம் அதிலே மறைந்து கிடக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பார்க்கும்போது எதை பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து மனுஷனால் வருகிற அத்தனை தூஷணம், நிந்தை, அவமானம், பாருங்க வார்த்தைகளால் காயப்படுத்தப்படுறது, வார்த்தைகளால் ஈட்டியை போல உருவ குத்தப்படுகிறது. இப்படி எல்லா அவமானத்தையும் அவர் என்ன செய்கிறார்? சிலுவையில ஏற்றுக்கொள்ளப்பட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே அவர் புளியப்படுகிறார். அந்த புழுல இருந்து தான் அந்த சிவப்பு ரத்தாம்பர சாயத்தை என்ன செய்யறாங்க? எடுக்கிறாங்க. புளியப்பட்ட போது ரத்தம் சிந்தினது, ரத்தத்தை சிந்தினார். சிந்தின போது என்னாச்சு பாருங்க. ஏசாயா 53:3 வாசிக்கலாம் பாருங்க. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் இன்னைக்கு மனுஷர் மத்தியில பிரிந்து கிடக்கிறது பகை எல்லாத்துக்குமே காரணம் என்ன பாருங்க? நம்ம மனுஷனை பாருங்க சரீரப்பிரகாரமா பார்க்கறது தான். பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் அவர்களை அசட்டை பண்ணுவது, அவர்களை அற்பமா எண்ணுகிறது, அவர்களை விட்டு முகத்தை திருப்பி கொள்றது, அல்லது பாருங்க அது பகையாகி நிரம்பி பிறரை தூஷிக்கிறது, நிந்தையாய் பேசுகிறது. இப்படி பாருங்க இப்படிப்பட்ட காரணங்களால தான் என்னது பிரிவினை, பகைமையெல்லாம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. ஆனா பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அந்த மனுஷனுடைய இந்த பிரிவினை நிறைந்த இருதயத்தை, இந்த பகை நிறைந்த இருதயத்தை இயேசு சிலுவையிலே தன் மேல் என்ன செய்கிறார்? சுமக்கிறார். சுமந்து அவர் புளியப்பட்ட போது சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே இப்பொழுது தேவ பிள்ளைகளே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பகைமையை சிலுவையினால் அவர் அகற்றி, எபேசியர்ல சொல்ற மாதிரி அதை அகற்றி இப்போ நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒன்றாக்கி இப்படி நம்ம எல்லாரையும் தேவனிடத்தில் இயேசு என்ன செய்கிறார்? ஒப்புரவாக்குகிறார். பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க இன்னொரு வசனத்தையும் வாசித்து கடைசியா வாசித்து முடிச்சிடலாம். இயேசு பிறந்தவுடன் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையில ஒரு பெரிய வெளிப்பாடு இருக்கு பாருங்க. லூக்கா 1:2 நாம் கிறிஸ்துமஸ் காலங்களில் வாசிக்க கேட்கிற அந்த வசனம் 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாருங்க, இயேசு இந்த பூமியில பிறந்தவுடன் தேவதூதர்கள் எல்லாம் கர்த்தரை துதித்து பாடின அந்த பாட்டில் என்ன சொன்னார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு மனுஷர் மத்தியிலே இடையில உள்ள அந்த உறவிலே சமாதானத்தை உண்டு பண்ணும்படிதான் இயேசு இன்றைக்கு மனுஷனுடைய அந்த பிரிவினை, பகைமை எல்லாவற்றையும் தன்மேல் சிலுவையிலே சுமந்து அவர் இரத்தத்தை சிந்தி இப்படியாக பிரிந்திருக்கிற நம்மை ஒருவரோடு ஒருவர் என்ன செய்கிறார்? ஒப்புரவாக்குகிறார். தேவ பிள்ளைகளை ஒரு புதிய உறவை என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுகிறார். கடைசியா வாசித்து முடிச்சிடலாமா? எபேசியர் 2 அதிலே 15-16 வாசிக்கலாம். சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும்
ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளை, வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. தமக்குள்ளாக மனுஷர் மத்தியிலே பிரிந்து கிடக்கிற நம்மை, இயேசுவுக்குள்ளாக நம்மை எல்லாரையும் ஒரு புது மனுஷனாக அவர் சிருஷ்டித்து, இப்படியாக அவர் சிலுவையில சிந்திய இரத்தத்தினால் அவர் நமக்குள் இப்பொழுது சமாதானத்தை உண்டு பண்ணி, அடுத்தது பகையை என்ன செய்கிறாரா, சிலுவையினால் கொன்று, இதனாலே நம் இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்குள் நம்ம என்ன செய்கிறார், ஒப்புரவாக்குகிறார். தேவ பிள்ளைகளே, இதுதான் இயேசுப்பட்ட பாடுகள். இனி நாம் குடும்பங்களுக்குள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர்களுக்குள் பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரீர பின்னணியின் அடிப்படையில நாம் பிறரை அசட்டையாய் நிந்தையாய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் பகைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் நேசிக்கும் உள்ளத்தை இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவேளை நம்மளை பிறர் நிந்திக்கும் போது நம் இருதயம் காயப்படுதல்லவா, அவங்கள பகைக்கணும்னு சொல்லுது பார்த்தீங்களா, அந்த சத்ருவையும் சிநேகிக்கிற அன்பு கூட இந்த இயேசுப்பட்ட பாடுகளின் மூலம்தான் நமக்கு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு அன்பு நிறைந்த வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் மூலம் இன்னைக்கு உண்டாயிருக்கிறது. இதை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இயேசுவின் மூலம் வருகிறப்பா ஆண்டவரே, இன்னைக்கு மனுஷர் மத்தியிலே உறவுகள் பிரிந்து கிடந்து ஒரு பகைத்து, இன்றைக்கு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தூசிக்கிறது, நிந்திக்கிறது, அற்பமா எண்ணுகிறது, அசட்டை பண்ணுவது, இப்படி பல காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இதற்காக தான் சிலுவையில் நீர் எங்களுக்காக ஒரு மனுஷனாய் அல்ல, புழுவாய் நினைக்கப்படுகிற அளவுக்கு உண்மையை நீர் தாழ்த்தி, நீர் ஆண்டவரே மனுஷனுடைய இந்த பகை, இந்த பிரிவினை, இந்த அசட்டை பண்ணுகிற எல்லா அவனுடைய பாவத்தையும் நீர் சிலுவையில எங்களுக்காக சுமந்து, நீர் சிலுவையிலே புளியப்பட்டு சிந்திய இரத்தத்தினாலே இப்பொழுது எங்க எல்லாருக்குள்ள இருந்த பகையான இருதயத்தை அகற்றி, உமக்குள்ளாக எங்களை ஒரு புது மனுஷனாய் சிற்றித்து, இப்படியாக எங்களுக்குள் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணி, இப்படி ஒருவருக்கு ஒரு ஒப்புரவாகும்படி நீர்பட்ட பாடுகளுக்காய் சோத்திர. இதன் மூலம் இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்விலும் யாரெல்லாம் ஆண்டவரே உறவுகளிலே பிரிந்து கிடக்கிறார்களோ அவர்களுடைய உறவு இந்த நாளிலே திரும்பவும் புதுப்பிக்கப்படட்டும். குடும்பங்களுக்குள்ளே உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும். நண்பர்களுக்குள்ளே, உறவுக்காரர்களுக்குள்ளே, ஒரே ஊருக்குள்ள, தெருக்குள்ள பிரிந்து கிடக்கிற உறவுகள் எல்லாம் சபைக்குள்ளாக, திருச்சபைக்குள்ளாக பிரிந்து கிடக்கிற உறவுகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் இந்த நாளிலே அவர்கள் ஆண்டவரே, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் புது மனுஷனாய் மாற்றப்பட்டு, அவர்களுக்குள்ளே சமாதானம் உண்டாக்கப்பட்டு, எப்படியாக உறவுகள் எல்லாம் ஆண்டவரே புதிதாக்கப்படும்படியாச்சு. இயேசு கிறிஸ்துவின் சிந்தியப்பட்ட இரத்தத்தினால் இது உண்டாகும்படியாச்சு. பிறரை பயக்கிற இருதயம் நீங்கி, பிறரை அன்பு கூறுகிற இருதயம், சத்துருக்களையும் சிநேகிக்கிற இருதயம் உண்டாகும்படியாச்சு. செய்ததுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி. பெரிய காரியங்களை செய்திருங்க. பிறரை அற்பமாய் அசட்டையாய் பார்க்கிறதெல்லாம் நம்ம நிறுத்திவிட்டு எல்லாரையும் அன்பு கூறுகிற அன்பின் உள்ளம் பிள்ளைகளுக்குள்ளாக உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கொள்ள ஒரு நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்க நினைப்பட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழ்க. ஆமென்.